சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 22வது அத்தியாயம். குரு தத்தப்பட்டின் கதை. ஸ்ரீபாதர் மட்டுமே தன் பக்தர்களுடைய ஜாதகத்தின் பலன்களை முடிவு செய்வார். குருச்சரண் கிருஷ்ணதாஸ் மற்றும் நான் ஸ்ரீபாதரின் முன்னிலையில் விவரிக்க முடியாத உற்சாகத்தில் இருந்தோம். ஸ்ரீ குருதேவரை தரிசிக்க குரு தத்த பட் என்கிற ஜோசியர் வந்தார். ஸ்ரீபாதர் அவரை மிகுந்த அன்புடன் நடத்தினார். நாங்கள் அனைவரும் அமைதியான ஒரு இடத்தில் சத்சங்கம் நடத்தும்படி கூறப்பட்டது. எங்கள் உரையாடல் ஜோதிட விஞ்ஞானத்தை நோக்கி சென்றது. நான் ஸ்ரீபட்டிடம், ஐயா, ஜோதிட விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே அனைத்தும் நடைபெறுமா, அல்லது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா, அல்லது பலன்கள் கூடுதலாக நடக்குமா, மனித வாழ்க்கை பூர்வ ஜென்ம கர்மாக்களின் நிபந்தனைக்கு உட்பட்டதா, அல்லது மனித முயற்சிகளால் கட்டுப்படுத்தப்படுபவையா என்று கேட்டேன். பின்னர் ஸ்ரீபட், சக்கரம் என்றால் நட்சத்திரத்தின் பாதைகள் என்ற அர்த்தம். அதன் தொடக்க புள்ளி அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தின் மண்டலத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அந்த நட்சத்திரத்தின் சரியான இடத்தை கண்டுபிடிக்க 2 வழிகள் உள்ளன. அவை சித்திரபட்சம் மற்றும் ரேவதி பட்சம் ஆகும். ரேவதி நட்சத்திரத்தின் ஒளி தேவையான ஆற்றலை விட 8 புள்ளிகள் கீழே உள்ளதால் அஸ்வினி நட்சத்திரத்தின் இடத்தை கண்டுபிடிக்க இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து 180 டிகிரியில் சித்திரை நட்சத்திரம் இருப்பதால் அது ஒற்றைக்கோளாக அற்புதமான ஒளியுடன் ஜொலிக்கிறது. அதோடு 6 ராசிகளை கூட்டினால் அது அஸ்வினி நட்சத்திரத்தின் இடத்தை குறிக்கும். ஆகவே சித்திரபட்சம் அஸ்வினி நட்சத்திரத்தின் இடத்தை கண்டுபிடிக்க சரியான வழி. அஸ்வினி நட்சத்திரம் துரகமுக அஸ்வினி ஸ்ரேணி வரிசையாக உள்ள குதிரை முகங்கள் போல 3 கோலங்களை கொண்டவை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபாதர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததற்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் 3 கோள்களாக இருந்தாலும் அவை ஒன்று போல காணப்படுவது போலவேதான் ஸ்ரீபாதருடைய உருவமும். அதுதான் சக்கரத்தின் தொடக்கம். அதுதான் அவருடைய தத்தாத்ரேய உருவம். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தான் அவருடைய முதல் அவதாரம். அவருடைய பிறந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து நேர்கோட்டில் சரியாக 180 டிகிரியில் உள்ளது. ஒரு கிரகம் அல்லது நட்சத்திரத்தின் வலிமை 180 டிகிரி தொலைவில் குவிந்திருக்கும். ஒரு மனிதனுடைய கிரகங்களின் அமைப்பு அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை கருத்தில் கொண்டு சரியான கணித ரீதியான அமைப்பில் பிறப்பான். கிரகங்களுக்கு மனிதனின் மீது விருப்பு அல்லது வெறுப்பு இருக்காது. அதிலிருந்து வெளியாகும் பல வகையான கதிர்கள் மற்றும் பல வகையான அதிர்வலைகளுக்கு ஏற்றாற்போல் உரிய நேரங்கள் மற்றும் இடங்களில் அதற்கு தொடர்புடைய நிகழ்ச்சிகளை உருவாக்கும் சக்தி உண்டு. அந்த எதிர்மறை அதிர்வலைகள் மற்றும் கதிர்களின் காரணமாக ஏற்படும் விரும்பத்தகாத பலன்களிலிருந்து தப்பிப்பதற்கு நம்மிடம் அதை தடுக்கும் அதிர்வலைகள் மற்றும் கதிர்கள் இருத்தல் வேண்டும். அதை மந்திரங்கள், தந்திரங்கள், தியானம், பிரார்த்தனை மற்றும் அதுபோன்ற முறைகள் அல்லது நம்முடைய தனிப்பட்ட யோக சக்தியின் மூலம் பெற முடியும். எனினும் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் மிகவும் வலிமையாக இருந்தால் மேலே கூறிய வழிமுறைகள் வேலை செய்யாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஸ்ரீபாதரால் மட்டுமே நம் தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும். நம் தலையெழுத்தை அவர் மாற்றி எழுதினால் அதன் மூலம் இந்த உலகத்திற்கு ஏதாவது நன்மை ஏற்படும் சூழ்நிலை உண்டாகும். இது சாதாரண சூழ்நிலைகளில் நடைபெறாது. ஸ்ரீபாதர் தேவையில்லாமல் படைப்புகளின் திட்டங்களிலும் விதியை தீர்மானிக்கும் தெய்வங்களின் நடவடிக்கைகளிலும் தலையிட மாட்டார். இருந்தாலும் பக்தர்களுடைய தவிப்பு ஸ்ரீபாதரை தூண்டும். கடவுளின் மனதிலிருந்து எழும்பும் அன்பு மற்றும் கருணையின் சக்தி விதியை தீர்மானிக்கும். தெய்வங்களின் வலிமையை வலுவிழக்கச் செய்யும். விதி ஆற்றல்களற்றது. ஸ்ரீபாதருடைய உணர்வுகள் குறிப்பிட்ட பண்புகள் உடையது. அவர் தேவையென்று நினைத்தால் நிகழ்த்த முடியாததை நிகழ்த்தி காட்டும் தன் தன்மையை வெளிக்காட்டும் விதமாக தூசியை வானமாகவும் வானத்தை தூசியாகவும் ஆக்கி காட்டுவார். அது அவருக்கு ஒரு சாதாரண விஷயம் என்றார். ஸ்ரீபட் தொடர்ந்தார். அறியாத பருவத்தில் நான் ஜோதிடத்தில் சிறந்த ஞானி என்ற மாயையில் இருந்தேன். நான் கர்நாடகத்தை சேர்ந்தவன். என்னால் தெலுங்கில் சரளமாக பேச முடியாது.
சமஸ்கிருதத்தில் சம்பாஷிக்க முடியும். அதிர்ஷ்டவசமாக நான் பீதிகாபுரம் சென்றேன். சிலரிடமிருந்து ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரை பற்றி கேள்விப்பட்டேன். ஸ்ரீ தத்தாத்ரேயர் எங்களுடைய குடும்ப தெய்வம். நான் பாதகயா கஷேத்திரத்தில் உள்ள குக்குடேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள சுயம்பு தத்தரை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் வழிபட்டேன். தியானத்தில் இருந்தபோது எனக்கு ஒரு குரல் கேட்டது. முட்டாளே, எத்தனை நாட்களுக்கு முன்பே நீ இறந்து விட்டாய். என்னுடைய பக்தன் என்று பெருமிதம் கொண்டிருக்கிறாய். என்னுடைய முகத்தின் அருகே கற்பூர ஆரத்தி காட்டி என் பாதங்களில் ஆணி அடிக்கிறாய். இந்த பாதகயா கஷேத்திரத்திற்கு வந்து என் பாதங்களில் ஆணி அடித்து என்னுடைய இரத்தத்தை பார்க்கப் போகிறாயா என்ற குரல் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் ஜோதிட பண்டிதன் என்பதால் என்னுடைய ஜாதக கணக்குகளை போட்டு பார்த்தேன். நான் இறக்க வேண்டிய சரியான தேதி மற்றும் நேரத்தில் பாதகயா கஷேத்திரத்தில் உள்ள சுயம்பு தத்தருக்கு முன்பு இருந்தேன். என்னுடைய நாடி துடிப்பை உணர முயற்சி செய்தேன். நாடி துடிப்பு நின்று போனது. என் இதய துடிப்பை உணர முயற்சி செய்தேன். அதுவும் வேலை செய்யவில்லை. என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தேன். அதில் உயிரின் அறிகுறிகளுக்கு பதிலாக இறப்பின் அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன. சிரித்து கொண்டே என் முகத்தை கண்ணாடியில் பார்த்தேன். அதில் பெருமைப்பட்டு கொள்ள என்ன இருக்கிறது? அது அசிங்கமான பிசாசின் தன்மையுடன் பிணத்தினுடைய சிரிப்பு போல இருந்தது. சுயம்பு தத்தர் கோவிலில் இருந்த அர்ச்சகர் மிகவும் பேராசை படைத்தவர். என்னால் அவருடைய சூட்சும உடலை பார்க்க முடிந்தது. அவருடைய சூட்சும உடல் என்னுடையதை விட மிகவும் அசிங்கமாக இருந்தது. என் தனித்தன்மையில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒளிந்திருந்த பகுத்தறியும் சக்தி விழித்து கொண்டது. நான் ஸ்ரீ ஸ்ரீபாதரை தரிசிக்காவிட்டால் என்னுடைய கஷ்டமான நிலை தீராது என்பதை புரிந்து கொண்டேன். தெய்வங்கள் தனித்தன்மை நிறைந்த பூரணமான பேரானந்தம். இதய துடிப்பு அல்லது நாடி துடிப்பு இல்லாத போதும் அவர்கள் உயர்ந்த பேரானந்தத்தில் இருப்பர். என்னுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. என்னுடைய ஆத்மாவில் சந்தோஷம் இல்லை. அதற்கு மாறாக மிகுந்த சோகம் இருந்தது. ஒரு ஆத்மா உடலிலிருந்து வெளியேறும் போது உடல் சம்பந்தமான துன்பங்கள் முடிவடைந்துவிடும். ஆனால் என்னுடைய ஆத்மா உடலை விட்டு நீங்கவில்லை. என்னுடைய இதயம் செயலிழந்து விட்டது. ஸ்ரீ குருதேவர் எனக்கு ஒரு வினோதமான சூழ்நிலையை உண்டாக்கினார். மிகவும் இழிவான மற்றும் பாவம் செய்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஏமாந்தேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். என்னை திசை திருப்பிய தீங்கான வரிகள் என்னவென்றால், கல்லாக கோவிலில் இருக்கும் சுயம்பு தத்தர் கண்டிக்கோட்டா குடும்பத்தில் அவதரித்துள்ளார். அது உண்மை என்றால் அந்த கல்லுக்கு இதயத்துடிப்பும் நாடித்துடிப்பும் இருக்காது. மூதாதையர்களுக்கு முக்கியமான தினமான மகாலய அமாவாசை தினத்தன்று ஒரு அவதூதர் கண்டிக்கோட்டா குடும்பத்தாரிடம் பிச்சை பெற்று கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அது வேறு யாருமல்ல, ஸ்ரீ தத்தாத்திரேயர்தான் என்றும் அந்த உச்ச தெய்வம் மல்லாடி குடும்பத்திற்கு பெண் வழி பேரனாக பிறந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. என்ன ஒரு அற்புதம்! என்ன ஒரு ஏமாற்றுத்தனம்! என்ன ஒரு மோசடி! இவற்றை கேட்டதினால் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் மீது தவறான எண்ணம் ஏற்பட்டது. நான் ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய வீட்டுக்கு வேகமாக சென்றேன். அப்போது ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு 10 வயது இருக்கும். அவர் தெருவுக்கு வந்து என்னை கண்டிக்கும் விதமாக, வா முட்டாளே, இன்னமே இறந்துவிட்டு உயிருள்ளவன் போல பாசாங்கு செய்யும் உன்னைப் போல உதவாக்கரைகள், மனித உறவில் இருக்கும் பிசாசுகள் உங்களுடைய மூதாதையர்களுக்காக ரௌரவத்தில் துன்பங்கள் அனுபவிப்பவர்கள் மற்றும் உன்னுடைய தீய நடவடிக்கைகளால் மற்ற நகரங்களில் இருப்பவர்களும் உன்னத நிலை அளிக்க ஒருவர் அவதூதர் வடிவத்தில் மகாலய அமாவாசை தினத்தன்று இந்த புனித இல்லத்திற்கு வந்து பிச்சை கேட்டார். அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ தத்தாத்திரேயர் தான். தத்தாத்திரேயர் யாரென்று உனக்கு தெரியுமா? அது நான் தான். என் பெயரை கேட்டாலே ராட்சச கூட்டமும் பிசாசுகளும் பயத்தில் நடுங்குவார்கள். நான் தான் அந்த தத்தர். நான் உன்னை பாறையாக மாற்றினேன். ஆனால் பசி தாகத்தை அப்படியே வைத்துவிட்டேன். உன் பிராணனை எடுத்துவிட்டேன். ஆனால் உயிருள்ள மனிதனின் தோற்றத்தை அப்படியே விட்டுவிட்டேன். நான் தத்தரா இல்லையா என்பதை பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று மக்களை ஏமாற்றுவது சரியா? இவ்வாறு அவர் இடி இடிப்பது போன்ற குரலில் கேள்விகள் எழுப்பியதும் நான் பயத்தில் நடுங்கினேன். இதற்கிடையில் சுமதி மகாராணி வீட்டிலிருந்து வெளியே வந்தார். என்னை பார்த்ததும் பயத்தில் உறைந்து, கண்ணையா, பிணத்தின் சாயலில் இருக்கும் இந்த அகோரி யார்? உள்ளே வா, இந்த அகோரியின் தீய பார்வை போக உனக்கு திருஷ்டி எடுக்கிறேன் என்று அலறினார். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர், அம்மா, இவர் இன்னும் அகோரி ஆகவில்லை.
இவர் அகோரியாக பிறந்து எரிந்து கொண்டிருக்கும் பிணங்களை உண்பார். அடுத்த பிறவிக்கு முன்னரே என்னிடம் வந்துள்ளார் அம்மா. இவருக்கு மீதி இருக்கும் பழைய சாதத்தை கொடு என்றார். அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி சுமதி மகாராணி ஸ்ரீ ஸ்ரீபாதருக்காக கொஞ்சம் பழைய சாதம் வைத்திருந்தாள். ஸ்ரீ ஸ்ரீபாதர் எனக்கு அந்த பழைய சாதத்தை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போகச் சொன்னார். குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு எதிரில் உள்ள திறந்த வழியில் நான் அந்த உணவை உண்டேன். நான் அதை உண்ட உடனேயே என்னுடைய துயரமான நிலை மறைந்தது. நான் ஸ்ரீ ஸ்ரீபாதரை பார்க்க மீண்டும் அவர் வீட்டுக்கு சென்றபோது ஸ்ரீ சிரேஷ்டி அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ சிரேஷ்டியின் மளிகை கடையில் இருந்தார். அவர் தனிப்பட்ட முறையில் வராகன்களை வாங்கி பணப்பெட்டியில் போட்டுக்கொண்டிருந்தார். ஸ்ரீ சிரேஷ்டி தனிப்பட்ட முறையில் சோளத்தையும் அரிசியையும் வாடிக்கையாளர்களுக்கு அளந்து கொடுத்து கொண்டிருந்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ சிரேஷ்டியிடம், தாத்தா, இன்று கணக்குகளை முடிக்க வேண்டிய நாள். என் தந்தைக்கு எவ்வளவு தட்சணை கொடுக்கப் போகிறீர்கள்? எனக்கு எவ்வளவு தட்சணை கொடுப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ சிரேஷ்டி, குழந்தாய், உன் தந்தைக்கு கொடுப்பது பண்டிதர்களுக்கு கொடுக்கப்படும் தானம். உனக்கு கொடுக்கப்படுவது வெங்கடாஜலபதி சுவாமிக்கு அளிப்பதாக சத்தியம் செய்யப்பட்ட பணம். நமக்கிடையே எந்த பேரமும் கிடையாது. உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள். எனக்கு என்ன தேவையோ அதை நீதான் கொடுக்க வேண்டும் என்றார். என்ன ஒரு அற்புதமான காட்சி அது! ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஒரு சிறு துண்டு வெல்லத்தை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். இன்னொரு துண்டு வெல்லத்தை எனக்கு பிரசாதமாக கொடுத்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ சிரேஷ்டியிடம், தாத்தா, நான் செய்த கணேச பூஜை இப்போது முடிந்துவிட்டது. கணேசர் நைவேத்தியமாக வெள்ளத்துண்டை தன் வாயில் போட்டு கொண்டு விட்டார். உங்களுக்கு ஆதாரம் வேண்டுமென்றால் என் வாயை பாருங்கள் என்று கூறிக்கொண்டே தன் வாயை திறந்து காட்டினார். ஸ்ரீ சிரேஷ்டிக்கு என்ன அற்புதமான காட்சி கிடைத்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சிறிது நேரத்திற்கு பின்னர் ஸ்ரீ சிரேஷ்டி ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம், என் தங்க குழந்தாய், கணேசரிடம் அவருக்கு எப்போதெல்லாம் பசியாக இருக்கிறதோ எவ்வளவு வெல்லம் வேண்டுமானாலும் என்னிடம் கேட்காமலேயே நைவேத்தியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிவிடு என்றார். இதற்கிடையில் அகண்ட லக்ஷ்மி சௌபாக்கியவதி வெங்கட சுப்பமாம்பா அங்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீபாதரை எண்ணெய் குளியல் செய்து வைக்க அழைத்து சென்றார். குரு தத்த பட் என்னிடம், சங்கர் பட் குறுக்கு புத்தி கொண்டவர்களிடம் வார்த்தைகளை கேட்டு வீணாகி அகோரியாக பிறக்க இருந்த துரதிருஷ்டத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீபாதர் என்னை காப்பாற்றினார். என்னுடைய விதிப்படியே விட்டிருந்தால் நான் முழுவதுமாக விழுந்திருப்பேன். மனிதர்கள் மீதுள்ள தூய்மையான அன்பின் காரணமாக சத்குருக்கள் பூர்வ ஜென்மங்களினால் பெற்ற விதியின் விளைவுகளிலிருந்து திறமையாக நம்மை விடுவிக்கிறார். அதற்காக அவரின் மதிப்புமிக்க நேரத்தையும் சக்தியையும் செலவு செய்கிறார். சந்திர சிந்து வேதத்தின்படி ஸ்ரீ ஸ்ரீபாதருடைய ஜாதகம் கணிக்கப்பட வேண்டும். அதை சாதாரண கணித முறையில் கையாள முடியாது. சந்திர சிந்து வேதத்திற்கு ஏற்றாற்போல் திதி, நாள் மற்றும் நட்சத்திரம் இருக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ அப்பலராஜ சர்மா மற்றும் ஸ்ரீ பாப்பன்னாரியா அவர்கள் வீட்டில் தெலுங்குடன் சமஸ்கிருதமும் பேசுவார். அவர்கள் இமயமலையில் வசிக்கும் சப்த ரிஷிகள் பேசும் சந்தியா பாஷையிலும் பேசுவார்கள். சாம்பலாவில் பேசப்படும் இந்த மொழி சமஸ்கிருதத்தைப் போல இருக்காது. இந்த மொழியின் இனிமையும் மென்மையும் வர்ணிக்க முடியாது. பீதிகாபுரத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாதர், ஸ்ரீ பாப்பன்னாரியா மற்றும் ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவால் மட்டுமே இந்த பாஷையில் பேச முடியும். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.